அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. சவுக்கு சங்கர் அவர்களோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கீழ்ப்பாக்கத்தில் கழிவு நீர்லாம் ஊற்றி அவர் வீடே வந்து சூறையாடப்பட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சு சார். திட்டமிட்டு நடத்தப்பட்டதா இல்லை எதிர்ச்சியாக நடந்ததா பார்க்குறீங்களா? சவுக்கு சங்கர் அவர்கள் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மத்திய அரசால் ஒதுக்கப்பட்ட ஒரு நிதியை தவறுதலாக முதலமைச்சருக்கு தெரியாமலேயே சில விஷயங்கள் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் 420 அக்யூஸ்ட் பாண்டியன் கொலை வழக்கில் ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட ஒரு நபருமான அவர் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. தவறாகவே சொல்றாருன்னு வச்சுப்போம். நீங்க அடுத்த கட்டம் என்ன பண்ணணும்? லீகலாக வந்து அவர் வழக்கு தொடுக்கலாம். அது அரசியல்வாதிகள் செய்வார்கள். செஞ்சவர் யாரு? ஒரு கிரிமினல் அக்யூஸ்ட், ஒரு கொலை குற்றவாளி. ஒரு கொலை அல்ல, பல கொலைகளுக்கு சம்பந்தப்பட்ட. சமீபத்தில் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குன்றதை நான் வந்து 9 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து சிறைச்சாலைக்கு போவதற்கு முன்பாக சொன்னேன். அரசியல்வாதியாக இருந்தால் என்ன செய்வாங்க? அட்வொகேட் நோட்டீஸ் அனுப்புவாங்க. அவருடைய தொழிலை அவர் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. காங்கிரஸ் கட்சியில் ஒருத்தர் தலைவனாகனா எனக்கு பொறுத்தவரையும் நான் சொல்கிறேன், பல ஆண்டு காலமாக நம்ம பார்க்குறோம். ஒரு நல்ல தலைவர்களை பார்த்தோம். இப்போ தான் முதல் காங்கிரஸ் கட்சியில் ஒரு ரவுடி பையனை பார்க்குறோம். அது அவனுடைய வேலை என்ன? கூலிப்படையினுடைய தலைவர். அதைத்தான் அந்த வேலையை கரெக்டாக தெளிவாக செஞ்சுருக்கிறாரு. சவுக்கு சங்கர் வீட்டில் இருக்கும் போது இந்த செயல்பாடுகளை செய்யலை. வயதான தாய் வந்து தனிமையில் இருக்கும் போது ஒரு கோழைத்தனமாக ஆண்மையற்றத்தனமாக ஒருத்தன் செய்கிறான்னா எதில் கணக்கில் செத்துப்பீங்க? அது யாரோட துணையோட செய்கிறீங்க? காவல்துறையுடைய துணையோடு இந்த செயல்பாடுகளை செஞ்சுருக்கீங்க. நான் இந்த வீட்டுக்கு மாறியே ஒரு 3 மாதம் தான் ஆகுது. நான் மாறினது காவல்துறைக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி கண்டறிஞ்சு வந்து தாக்குதல் நடத்தினாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நானும் அதனை சொல்றேன், காவல்துறை துணையோட தான் இந்த விஷயம். ஏன்னா சென்னை மாநகரத்துடைய ஆணையர் யாரு? அருண் எவ்வளவு பெரிய சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகளை செய்கிறாருன்னு நான் வந்து கடந்த 2.5 வருஷமாக சொல்லிட்டு வரேன். தன்னுடைய ஆசி நாயலுக்கு வந்து பல விதமான ஜிம்மு வச்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி செல்வ பெருந்தகிய ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் நான் சொல்றேன், புகார் கொடுக்கப்பட்டிருக்கேன். செல்வ பெருந்தகைக்கும் அருணுக்கும் என்ன லிங்க் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். செல்வ பெருந்தகையோட தூண்டில தான் அருண் செய்யறாரு அப்படின்னு சொல்றீங்களா சார்? அருணுடைய ஒத்துழைப்பை தான் செல்வ பெருந்தகை செய்யறாருன்னு சொல்றேன். கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் மற்றும் விசில் ப்ளோயர் திரு வாராகி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. எப்படி இருக்கீங்க? பிரமாதமாக இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சந்திப்பு. ஆமாம். ஓகே சார். சார், இப்போ வந்து சவுக்கு சங்கர் அவர்களோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கீழ்ப்பாக்கத்தில் கழிவு நீர்லாம் ஊற்றி அவர் வீடே வந்து சூறையாடப்பட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு சார். அது தொடர்ந்து நேற்று தினம் நீங்களும் வந்திருந்தீங்க, காவல் நிலையத்தில் போய்ட்டு புகாரும் அளிச்சிருந்தீங்க. எதனால சார் இந்த தாக்குதல் திட்டமிட்டு நடத்தப்பட்டதா இல்லை எதிர்ச்சியாக நடந்ததா பார்க்குறீங்களா? திட்டமிட்டு நடத்தப்பட்டதா எதிர்ச்சியான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே சரியாக இருக்குமா? முழுக்க சவுக்கு சங்கர் எதற்காக தாக்கப்பட்டார், அவர் குடும்பம் எதற்காக தாக்கப்பட்டுச்சு, அந்த வயதான தாய் எதற்காக தாக்கப்பட்டார்னு உலக அறிந்த விஷயம். சரி, காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. சவுக்கு சங்கர் எதற்காக போராடுகிறார்? அவர் வந்து இந்த ஆட்சியாளரோட தவறுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் தோல்விக்கிறார். இது அதிமுக ஆட்சி காலத்திலேயே அது செஞ்சிருக்காரு. திமுக ஆட்சி காலத்திலேயே அது செய்கிறாரு. இன்னைக்கு நாளைக்கு வந்து பிஜேபி ஆட்சிக்கு வரலாம், இல்லை நாம் தமிழர்கள் ஆட்சிக்கு வரலாம். தவறு சுட்டி காட்ட தான் போகிறார். ஒரு பத்திரிகையாளராக, ஊடகவியலராக, ஒரு விசில் ப்ளோயராக சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கு எதிராக குரல் கொடுப்பவர் சவுக்கு சங்கர். கண்டிப்பாக. அதில் குறிப்பாக அவர் சொல்லப்பட்ட விஷயம், இதற்கு முன்பாக பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை அரசு கவனத்துக்கு கொண்டு போகணும், குறிப்பாக முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செலுத்தணும் அப்படின்றது தான் நோக்கம். அது எல்லா பத்திரிகையும் உங்களுக்கும் அதுதான், எனக்கும் அதுதான். தனி ஒரு மனிதனுக்கு எந்த விதத்துலேயும் யாருக்காக தாக்குதல் கிடையாது. சவுக்கு சங்கர் அவர்கள் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மத்திய அரசால் ஒதுக்கப்பட்ட ஒரு நிதியை தவறுதலாக முதலமைச்சருக்கு தெரியாமலேயே சில விஷயங்கள், முதலமைச்சர் தெரியாதுன்னா அவருக்கு தெரியாது, அதனால தான் சொல்ல வரோம். முதலமைச்சருக்கு தெரியாமையே செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் முன்னாள்
அக்யூஸ்டு 420 அக்யூஸ்டுன்னு நம்ம பாண்டியன் கொலை வழக்கில் ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட ஒரு நபருமான அவர் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் குறிப்பாக துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை தவறாக பயன்படுத்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதிகள் இவர் வண்டி வாகனம் மற்றும் இந்த கழிவுநீர் வாகன ஒப்பந்தத்தில் இவர் வந்து மிகப்பெரிய முறைகேடை செஞ்சிருக்காரு. அது வந்து அந்த திட்டம் என்பது தூய்மை பணியாளர்களால் உண்டான திட்டம். இது திமுக அரசுக்கு தெரிஞ்சு நடந்ததால தெரியாம? அதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், முதலமைச்சருக்கு தெரியாம தானே சில சம்பவம் நடக்குதுன்றது. அதுக்கு சில அதிகாரிகள் துணை போகிறாங்க. அப்போ அந்த திட்டத்தின் அடிப்படையில் துப்புரவு தொழிலாளிகளுக்கு இது போன்ற அநீதி ஏற்படுது அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். இதில் என்னென்னா, நான் தவறாகவே சொல்கிறாருன்னு வச்சுப்போம். சரி, நீங்கள் அடுத்த கட்டம் என்ன பண்ணணும்? லீகலாக வந்து அவர் வழக்கு தொடுக்கலாம். அது அரசியல்வாதிகள் செய்வார்கள். செஞ்சவர் யார்? ஒரு கிரிமினல் அக்யூஸ்டு, ஒரு கொலை குற்றவாளி. ஒரு கொலை அல்ல, பல கொலைகளுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு கொலையை நான் ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கேன். ஏற்கனவே ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். சமீபத்தில் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குன்றதை நான் வந்து கடந்த 8 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, 8-9 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து சிறைச்சாலைக்கு போவதற்கு முன்பாக சொன்னேன். இப்படி தொடர்ந்து அவர் ஒரு கொலை குற்றவாளி, சமூக விரோத செயல்பாடுகள் செய்யக்கூடிய ஒரு நபர், அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சா அவர் என்ன செய்கிறோன்னா, அவருடைய தொழில் என்ன? இது போன்ற சமூக விரோதமான கும்பல்களை செய்யக்கூடிய ஒரு கும்பல். அவர் என்ன தீர்ப்புவார்? என்ன அதிகபட்சம்? அரசியல்வாதியாக இருந்தால் என்ன செய்வாங்க? அதிகபட்சமாக நீங்கள் வந்து ஒரு வழக்கு நோட்டீஸ், அட்வொகேட் நோட்டீஸ் அனுப்புவாங்க, இல்லை வந்து ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பாங்க. அதுதான் வந்து ஒரு அரசியல்வாதி செய்வாங்க. அவருடைய தொழிலை அவர் கரெக்டாக பண்ணிட்டுருக்காரு. இல்லை, இப்போது அவங்க தாக்குதல் நடத்திருக்காங்க சார். நீங்கள் வந்து லீகலாக நீங்கள் வழக்கு தொடுத்துருக்கீங்க, இன்னும் வந்து விசாரணை முடியல, அவர் தான் குற்றவாளியும் கண்டுபிடிக்கல. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவர் தான் செஞ்சுருக்காரு திட்டமிட்டு சொல்கிறது எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? அந்த திட்டம், அந்த தூய்மை பணியாளர் திட்டத்தை வந்து யார் எடுத்திருக்காங்க? சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாரு? இந்த திட்டம் அவர்களால் ஒதுக்கப்பட்ட நிதியை யார் கையாடல் பண்ணுறாங்க, யார் முறைகேடு பண்ணுறாங்கன்றத மிக தெளிவாக செல்வ பெருந்தகை சொல்கிறார். செல்வ பெருந்தகை வந்து குற்றவாளிகள் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அந்த திட்டங்களில் வளர்க்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் போட்டாங்க இல்லையா, அந்த குரூப்பு, ஒரு பெண்மணி அட்வொகேட்னு, ஒரு போலி அட்வொகேட்னு சுற்றிட்டு இருக்குல்ல, ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு நான் தான், அது யார் கூட இருக்குது? யாரோட சார் இருக்காங்க? செல்வ பெருந்தகை கூட ஃபேஸ்புக்கு போய் பாருங்கள். ஏன் அந்த பொண்ணு லைவே போட்டிருக்கு? அந்த பொண்ணு லைவ் போட்டிருக்கு, பார்த்துருக்கீங்களா? அவர்கிட்ட இருக்கிற விஷயங்கள் செல்வ பெருந்தகை தான் அக்யூஸ்டுன்னு ஆதாரபூர்வமாக அவர் தான் அக்யூஸ்டு, இதில் வந்து முறைகேடு பண்ணியிருக்காருன்றதை மிக தெளிவாக சொல்லது. பிறகு அப்புறம் என்ன, அவர் அப்படி நிரூபணம் ஆகணும்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் புரியல. சரி, உண்மை தான் சொல்கிறேனாங்க. ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் தூய்மை, அதுவும் காங்கிரஸ் கட்சியில் ஒருத்தன் தலைவனாகணும்னா, எனக்கு பொறுத்தவரையும் நான் சொல்கிறேன், பல ஆண்டு காலமாக நம்ம பார்க்குறோம். குமரி ஆனந்தன் ஐயா அவர் தலைமையிலேருந்து நாங்கள் பார்க்குறோம். காங்கிரஸ் கட்சியை நான் பார்த்ததுலேருந்து ஒரு நல்ல தலைவர்களை பார்த்தோம். இப்போ தான் முதல் காங்கிரஸ் கட்சியில் ஒரு ரவுடி பையனை பார்க்குறோம். அது அவனுடைய வேலை என்ன? கூலிப்படையினுடைய தலைவர். அதைத்தான் அந்த வேலையை கரெக்டாக தெளிவாக செஞ்சுருக்கிறாரு. அதனால தான் அதை தாக்குதல். அதான் சொன்னேன். அதுலேயும் ஒரு விஷயம் பாருங்கள், சவுக்கு சங்கர் வீட்டில் இருக்கும்போது இந்த செயல்பாடுகளை செய்யலை. சவுக்கு சங்கர் வந்து தன் அலுவலகத்துக்கு போகும்போதே வந்து ஒரு கல்லெறியப்படுகிறது. அது யாருன்னு தெரியாமல், சரி ஏதோ மேலேருந்து தெரியாமல் பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏதோ அவர் போயிட்டார். தன் தாய், வயதான தாய் வந்து தனிமையில் இருக்கும்போது ஒரு கோழைத்தனமாக, ஆண்மையற்றத்தனமாக ஒருத்தன் செய்கிறான்னா, அவள்லாம் என்ன எதில் கணக்கில் செத்துப்பீங்க? அது யாரோட துணையோடு செய்கிறீங்க? காவல்துறையுடைய துணையோடு இந்த செயல்பாடுகளை செஞ்சுருக்கீங்க. இல்லை, அதுதான் சவுக்கு சங்கர் அவர் சொல்கிறாங்க. நான் இந்த வீட்டுக்கு மாறியே ஒரு 3 மாதம் தான் ஆகுது, நான் மாறினது காவல்துறைக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி கண்டறிஞ்சு வந்து தாக்குதல் நடத்தினாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாருங்க. காவல்துறை, நானும் அதனை சொல்கிறேன், காவல்துறை துணையோடு தான் இந்த விஷயம். ஏன்னா காவல்துறையுடைய சென்னை மாநகரத்துடைய ஆணையர் யார்? அருண் எவ்வளோ பெரிய வேலை, சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகளை செய்கிறாருன்னு நான் வந்து கடந்த 2.5 வருஷமாக சொல்லிட்டு வரேன். இவர் சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகள் செய்கிறாரு. அவர் வந்து தன்னுடைய ஆசை நாய்களுக்கு வந்து பல விதமான ஜிம்மு வச்சு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கான நீதிமன்றத்தில் வந்து நான் வழக்கு தொடுக்கும் போதே எல்லா விதமான ஆவணங்கள் எடுக்கணுன்ற நோக்கத்தில் தான் ஏன் அலுவலகத்துக்குள்ளே வர்றாரு. மிக தெளிவாக மயிலாப்பூரில் ஒரு ஜிம்முக்கு இவர் அட்டன் பண்ணுவார். சில விஷயங்கள் நடிகர்களை கொண்டு வந்திருப்பார். அதில் என்ன நடந்திருக்கு? அது கொரோனா பீரியடில் 2019 10 ரூபாய்க்கு மக்களெல்லாம் பரதேசியமாக சுற்றிட்டு இருந்தான். ஆனால் 2.5 கோடி ரூபாய்க்கு ஜிம்மு ஒரு ஆசி நாய்க்கு வச்சிங்கன்னா அதை தான் நான் சொன்னேன். அப்போ அதுக்கான வீடியோ ஆதாரங்களோட போடுறேன். அவர் பள்ளிக்கரணையில் இத்தனை கோடி ரூபா சொத்துக்களை பறிமுதல் பண்ணி வச்சுருக்காரு. திருச்சி SRM கல்லூரி பின்னாடி வந்து அவர் சொத்துக்களை வச்சுருக்காரு.
அப்படின்னு பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களோட நான் சொல்கிறேன். அந்த ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டை ஏற்றுக்க முடியாத அந்த அருண் அவர்கள் அதே மாதிரி செல்வ பெருந்தகையை ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் நான் சொல்கிறேன், இவர் தான் முதல் குற்றவாளி, இவரை ஏன் நீங்கள் விசாரிக்கலன்னு பல ஊடகங்களில் அதை நான் தெளிவுபடுத்துகிறேன். புகார் கொடுக்கப்பட்டிருக்கேன். அருணுக்கும் இவருக்கும் என்ன லிங்க் இருக்குன்றதை சொல்கிறேன். செல்வ பெருந்தைக்கும் அருணுக்கும் என்ன லிங்க் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் தான் மோட்டிவேஷன் தான். ஏன் செல்வ பெருந்தையோட தூண்டில தான் அருண் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? அருணுடைய ஒத்துழைப்பை தான் செல்வ பெருந்தையை செய்கிறாருன்னு சொல்கிறேன். ஏங்க அருணுக்கு தான் தெரியும் இல்லைங்க, சட்டவிரோதமான கும்பல்களோட தான் தொடர்பு வச்சிருப்பார் அவர். இல்லை, உங்களுக்கும் அருணுக்கும் தனிப்பட்ட ரீதியாக என்ன சார் பிரச்சனை? ஏன்னா நீங்களும் கடந்த காலம் நிறைய சொல்லியிருக்கீங்க, இதுக்கெல்லாம் காரணமே அருண் தான், தனிப்பட்ட ரீதியாக நிறையா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி. சவுக்கு சங்கர் அவர்களும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. உங்கள் 2 பேருக்கும் அருண் அவர்களுக்கு என்ன சம்மந்தம்? ஏன் திட்டமிட்டு உங்களை இப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? 30 ஆண்டு காலமாக நான் பத்திரிகை ஊடகங்களாக இருந்திருக்கேன். பத்திரிகையாளர் இருக்கும்போது 30 ஆண்டுகளில் நான் எவ்வளோ பேரை பார்த்துருப்பேன். முதலமைச்சர் கலைஞர் அவர்களை பார்த்துருக்கேன். நான் சிறு வயதில் பார்த்தது சொல்ல, நான் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நான் 3 முறை முதலமைச்சராக பார்த்துருக்குறேன். செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பார்த்துருக்குறேன், எடப்பாடி அவர்களை பார்த்துருக்குறேன், ஓபிஎஸ் அவர்களை பார்த்துருக்குறேன். இப்படி பல இடங்களில் பல முதலமைச்சர்கள் பார்க்கும்போது போடப்படாத ஒரு வழக்குகள் எல்லாம் கலைஞர் அவர்கள் பீரியடில் நான் எடுத்துரைத்த விஷயங்களை கலைஞர் கவனத்துக்கு கொண்டு உளவுத்துறை அன்றைக்கி இருந்தக்கூடிய ஐஜியாக இருந்தக்கூடிய நபரை அழைத்து, என்னையா இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறானே, இது சரியா தவறா அப்படின்னு பாரியா, கூப்பிட்டு அவனை பேசி என்ன நடக்குதுன்னு கேளியா, அவனே காரித்துப்பம் போகிறன்றான் ஒரு போராட்டத்தில். இப்படியெல்லாம் பல்வேறு விஷயங்களில் அவர் முன்பாக என்ன மீது ஒரு காவல்துறை அதிகாரி பொய் வழக்கு போடுறாரு. அந்த பொய் வழக்கு எதிராக கலைஞர் அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி நான் வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி உட்காடுறேன். அப்பவும் கலைஞர் அவர் கவனம் செலுத்துகிறார். ஒரு பத்திரிகையாளருக்கு, ஒரு விசில் ப்ளோயருக்கு அன்றைக்கே தமிழக முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அன்னைக்கு உறுதுணையாக இருந்து எங்களையும் சேவ் பண்ணார். வழக்கு தான் மரியாதையும் கொடுத்தாருன்ற உண்மையாக சொல்கிறேன். அதெல்லாம் கண்டிப்பாக நான் பாராட்டுவேன். இன்றைக்கி அவர் தினந்தோறும் பத்திரிகையில் படிப்பார். இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சருக்கு அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு சில அதிகாரிகள் கூட்டம் வந்து அப்படியே பக்கத்தையும் அவர் எதையுமே வெளியில் தெரியாத அளவுக்கு அவரை வந்து போத்தி அப்படி வச்சுருக்கானுங்க. அதனால தான் அவருக்கு வந்து தெரியவில்லையே தவிர, இன்றைக்கி என் மீது போடப்பட்ட வழக்கில் ஒரு விஷயத்தை நான் தமிழக அரசு நான் பாராட்டவே சந்தோஷப்படுவேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, என் மீது அருண் அவர்கள் 5 பொய் வழக்கு போடுறாருன்னு நீதிமன்றம் போய் நான் வந்து வழக்கு தொடுக்கிறேன். அதில் வந்து நான் வந்து விசில் ப்ளோயர்னு உயர்நீதிமன்றம் வந்து மிக தெளிவாக வந்து ஒரு உத்தரவை போடுது. சிபிசிடிக்கு இந்த வழக்கை மாற்றணும்னு சொன்ன உடனே என் மீது குண்டாசு பதிவு செய்யப்படுகிறது. குண்டாசு பதிவு சொன்ன உடனே நான் அதுதான் சொன்னேன், தமிழக முதலமைச்சர் கவனத்துக்கு ஒரு நல்ல சில அதிகாரிகள், நான் எந்த இதுன்னு சொல்லுவேன், காவல்துறையில் ஒரு சில அதிகாரிகள் தான் மிக கேவலமாக மிக மோசமான சூழ்நிலையை வக்கர புத்தியோடு செயல்படக்கூடிய அதிகாரிகள், தன்னுடைய அற்ப ஆசைக்காக செயல்படும் அதிகாரிகள் தான் இன்றைக்கி ஒரு சில பேர், அது 1-2 பேர்கள் தான் அப்படியே இருக்கிறாங்க. மற்ற அதிகாரிகள்லாம் மிக தெளிவாக போய் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் இவர் மீது தேவையில்லாமல் சென்னை மாநகர காவலர் அருண் அவர்கள் வந்து குண்டாஸை பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த குண்டாஸை ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லி உடனடியாக ஹோம் செக்ரட்டரிக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த குண்டாசி ரத்து பண்ண வச்சார். இதுவரையும் சரித்திரத்திலே கிடையாது. அப்போது முதலமைச்சருக்கு கொண்டு போய் சேர்க்குற அதிகாரிகளே இவங்க பக்கத்திலே வச்சு கொடுக்க மாட்டாங்க சில அதிகாரிகள். அதில் 1-2 விஷயங்கள் நடக்கும்போது இன்றைக்கி நேற்று பார்த்தீங்கன்னா இதே சம்பவம் சவுக்கு சங்கருக்கு நடந்துச்சுன்னு ஒன்று இன்றைக்கி தமிழக காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் அவர்கள் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் இது அரசுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்பட்டிருக்கு. இது சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி வந்து அவருக்கு ஆதரவு மிகப்பெரிய தமிழ்நாடை தாண்டி வந்து நாடு முழுக்க ஆதரவு தள்ளப்பட்டிருக்குது. அதனால் நமக்கு அசிங்கத்தின் உச்சத்தை கொண்டு போய் அந்த அசிங்கத்தை அங்கே ஊற்றுனது இல்லை. நேற்று சூப்பராக அடித்து கொலை பண்ணார் பாருங்க டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள். வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. உடனடியாக மாற்றப்பட்டது. சங்கர் ஜிவால் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக அந்த போன்ற அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தில். சென்ட்ரல் அதாவது கிரேட்டர் சென்னை போலீஸ் கமிஷனர் அவர்கள் வந்து இதில் இன்வால்மெண்ட் அலிகேஷன்ஸ் இருக்குன்றது மிக தெளிவாக இதுவரையும் யாருக்குமே சொல்ல. என்னுடைய வழக்கில் நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லுது. 17 என்னுடைய இதில் வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆர்டரில் 17-18 வந்து நீக்க சொல்லி சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமன்றம் இதில் சென்னை மாநகர காவல் ஆணையருக்கும் டெப்டி கமிஷனருக்கும் ஐஓவுக்கும் வந்து இதில் வந்து இன்வால்மெண்ட் இருக்குது, இவர் மேலே பொய் வழக்கு போட்டது வாராகி மேலே அப்படின்னு சொல்லும் போது அதை எதிர்த்து இவங்க போய் திருப்பி ஒரு வழக்கு இது பண்ணுறாங்க. அதை நீக்கணும்னு சொல்லும் போது வழக்கே இதான் தான் பிரச்சனை, நீ பொய் வழக்கு வாராகி மேலே போட்டுருக்கன்னு தான் இஷ்யூவு, அதனால் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னச்சு. அன்றைக்கி போய் பண்ணிங்கல்ல, எங்கள் கமிஷனரை காப்பாற்றுங்கன்னு போய் நின்னாங்கல்ல,
இப்போ உங்களுடைய காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் அவர்கள் ஒரு நேர்மையான அதிகாரியா நேற்று செயல்பட்டிருக்காரா இல்லையா? சென்னை மாநகர காவல் கமிஷனர் வந்து உட்பட்டு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு சங்கருக்கு அப்படின்றது மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்கல்ல. இது எங்கே போய் சொல்லுங்க? அப்போது இது வந்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் பண்ணது மிகப்பெரிய சதி திட்டம். அந்த சதி திட்டத்துக்கு ஒரு கூலிப்படையை வைத்து சங்கர் அவருடைய குடும்பத்தை வந்து உயிர் பயத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. அந்த தாயாருக்கு வந்து ஒரு பெண்மணி, வயதான பெண்மணி வீட்டில் போய் உங்கள் வீரத்தை காட்டும் போதே நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோனா நம்ம அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு பிம்பம் பிடிச்ச ஒரு வன்மம் பிடித்த ஒரு நபர் தான் இந்த செல்வ பெருந்தகையும் அருண் அவர்களும். அதனால் என்னை பொறுத்தவரையும் சவுக்கு சங்கருக்கு மக்கள் ஆதரவு திரண்டிருக்கு. இது வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம். இது முதலமைச்சர் மிக தெளிவாக நேற்று வந்து அவர் இந்நேரம் அவர் நடவடிக்கை எடுத்துக்கப்பட்டிருக்கணும். நேற்று சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்குது. நிச்சயமாக ஒரு சில நாட்களில் முதலமைச்சர் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் மீது நடவடிக்கை பாயம் அல்லது மாற்றப்படுவார்ன்றதை நான் நம்புகிறேன். நம்பலைன்னா நான் நம்புகிற நீதிமன்றம்னு ஒன்று இருக்கு இல்லையா? என்னுடைய நீதிபதிகள் தெய்வமாக நடக்கக்கூடிய நீதிபதிகள் இருக்காங்க. நிச்சயம் அதை நாடுவோம். சென்னை மாநகர காவல் ஆணையர் மட்டுமல்ல, அதற்கு துணையாக வந்து ரவுடி கூலிப்படை கூட்டத்தினுடைய தலைவன் செல்வ பெருந்தகை மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நிச்சயமாக நீதிமன்றத்தை நாடி ஒரு நல்லது ஒரு தீர்ப்பு நம்ம வாங்கவும் நம்புகிறோம். ஓகே சார். செய்தியாளர் சந்திப்பில் சவுக்கு சங்கர் அவர்கள் பேசும்போது ஆம்ஸ்டாங் கொலையில் வந்து செல்வ பெருந்தகை தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே நீங்களும் அது குறித்து பேசியிருந்தீங்க, தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன காரணம் சார், எதனால் அவர் வந்து இதில் ஈடுபட்டுறீங்க? திருவேங்கடம் கொலைக்கும் இதுக்கும் ஏதாச்சும் மர்மங்கள் இருக்கா அப்படின்னு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவதுங்க, செல்வ பெருந்தகைகளோட தொடர்பு எப்படி இருக்குன்றது ஒரு ரீசன் சின்ன சொல்கிறேன். செல்வ பெருந்தகைக்கும் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருணுக்கும் லிங்க் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நான் இதெல்லாம் ஒரு வருஷம் 8-9 மாதத்துக்கு முன்னாடி தகவலை சொல்லியிருக்கேன். திருவங்கடத்தை ஃபேக் என்கவுண்டர் போடப்பட்டதுக்கு அதுக்கு முக்கிய பங்கு வந்து இவங்க 2 பேருக்குமே இருக்குதுன்னு நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன். அதனால தான் என் மீது 136 நாள் சிறைச்சாலையில் இருந்தேன். 136 நாள் என்பது மட்டுமல்ல, என் அலுவலகத்தை சூறையாடப்பட்டு என் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரில் ஆரம்பித்து காரில் ஆரம்பித்து எல்லா ஒரு டிஷ்யூ பேப்பரோடு விடாமல் தொடச்சி திருடிட்டு போன கூட்டம் தான் இந்த காவல்துறையில் கூட ஒரு சில அதிகாரிகள் பண்ண வன்மம். அதே சம்பவம் தான் இதற்கு முன்னாடி வந்து சவுக்கு சங்கருக்கு ஏற்பட்டுச்சு. என்ன இன்னைக்கு வரையுங்க நான் குடியிருக்கக்கூடிய குடியிருப்பு, எனக்கு எதிர் வீடு தான் வந்து அருணுடைய வீடு. சென்னை மாநகர காவல் அருணுடைய வீடும் என்னுடைய பால்கனியில் பார்த்து 2 பேரும் பக்கத்து போய் பார்க்குற மாதிரியான வீடு. அந்த வீட்டை ஓனரை வந்து ஒரு IAS ஆஃபீஸர் இறந்துட்டார். அவருடைய மனைவியை இன்றைக்கு வரையும் அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணி விருகம்பாக்கம் காவல்துறை ஆணையர் ஆய்வாளர் சிவக்குமார் என்பவர் ஒரு சம்மனை கொடுத்தா அந்த அம்மா வந்து வீடு காலி பண்ணணும். அவரு பாவம் சிவகுமார் வந்து ஒரு அப்பா இன்னும் ஏன்னா அதிகாரிகளோட சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஆட்டம் ஆடுறாங்க, அவ்வளோதான். ஏன்னா உயர் அதிகாரி சொல்கிறது தப்பாக ஆகணுன்றது. இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆஃபீஸில் திருட்டு போன பொருட்கள் இருக்கு. இதுக்கு மிக முக்கியமான ஒரு அடியாள் வேலை பார்க்குறாங்க காவல்துறை அதிகாரிகள். அதில் ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு நபர் சவுக்கு சங்கர் மேட்டரில் இது மாதிரி ஆரோக்கியம் எந்த மாதிரியான நிலைப்பாடை எடுத்து அவருக்கு துன்புறுத்தலை உருவாக்குனாரோ நீதிமன்றம் மிக தெளிவாக ஆரோக்கியத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும், அவர் இந்த துறை இங்கிருந்து மாற்றப்படணும்னு சொல்லி நீதிமன்றம் சில கருத்துக்களை சொல்லியிருக்கு. இன்றைக்கு வரையும் சென்னை மாநகர காவலர் அவருடைய அடியாளை தான் செயல்பட்டு இருக்கிற இந்த ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியத்துக்கான விஷயங்களை நான் இன்னும் பல குற்றச்சாட்டுகளை ஆதாரம் முழுக்க உங்கள்கிட்ட பேசும்போது நான் தகவல் அடுத்த முறை பேசும்போது சொல்கிறேன். ஆதாரம் இருக்குது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் என்னென்ன சொத்துக்கள் சேர்க்கப்பட்டாச்சு, எதெல்லாம் இன்வால்மெண்ட் இருக்காருன்னு என் ஆதாரத்தை எடுக்கணும் தான் நான் சிறைச்சாலையில் இருக்கும் போது என் அலுவலகத்தில் உடச்சி எடுத்துகிட்டு போய் ஆதாரங்களை எடுத்துகிட்டு போயிட்டு நினைக்கிறார். அந்த ஆதாரங்கள் என்றைக்குமே பேப்பர் தான் வேலை செய்யும். என்றைக்கும் அதை மாற்ற முடியாது. நிச்சயம் அந்த பேப்பர் நீதிமன்றத்தை சமர்ப்பிப்போம். சவுக்கு சங்கர்ன்ற ஒரு நபரை நீங்கள் ஒழிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, வாராகின்ற நபரை ஒழிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. சமுதாயத்தில் போராடக்கூடிய விசில் போராடக்கூடிய ஒரு சில பேர் மட்டும் தான் வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக ஒரு 5-6 பேர் தான் இருக்கிறோம். அதையும் முடிச்சு கட்டிட்டா அப்படியே வந்து காவல்துறை வந்து அப்படியே சீரும் சிறப்பாக செயல்பட்டுருமா? காவல்துறை நீங்கள்லாம் வந்து நீங்கள் தப்பான வேலையில் பண்ணுறது இல்லையா? சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகளை செய்கிறதுனால தாங்க உங்கள் மேலே குற்றச்சாட்டே நாங்கள் சொல்கிறோம். அது நீதிமன்றத்தில் உங்களால் வந்து எதிர்கொள்ள முடியல. உங்கள் ஆதாரத்தோடு நாங்கள் வந்து தகவல் சொல்லும் போது பொய் வழக்கு போட்டு கைது பண்ணுவீங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு இன்றைக்கி நிலவரம். இது எத்தனை நாள் நீடிக்கும்? அது என்ன சென்னை மாநகர காவல் ஆணையர் சீட்டு வந்து என்ன அப்படியே ஃபெவிகால் போட்டு ஒட்டி இடமா அது? அதனால் அப்படி யாரும் மாற்ற மாட்டாங்களா? ஏன் முதலமைச்சருக்கு வந்து கவனத்துக்கு சில அதிகாரிகள் கொண்டு போய் சேர்ப்பாங்கல்ல? அன்னைக்கு நீ வந்து ஒரு வயதான பெண்மணி வீட்டில் போய் நீ அவ்வளோ ஒரு விஷயத்தை நீ மோசமான ஒரு வன்மை எப்படி இருக்குது பாருங்கள். காவல்துறை ஒரு காவல் ஆய்வாளர் கூடவே போகிறார். சம்பவத்தை சொல்லிட்டு தான் உள்ளே போகிறாங்க.
புரியுதுங்களா? ஏன் அதை live தடுத்து போடுறாங்க. நிறுத்தமாக இருந்திருக்காங்களா? அதுதாங்க காவல் ஆணையர் உத்தரவு என்ன பண்ணுவீங்க? காவல் ஆணையர் சொன்னால் வந்து ஆண்டவனே சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சில காவல்துறை அதிகாரிகள் வந்து இதுக்கு துணை போகிறாங்க. இது பாருங்க, ஏற்கனவே சவுக்கு சங்கருடைய வழக்கில் நீதிமன்றம் மிக தெளிவாக என்னுடைய வழக்கில் பொய் வழக்கு போட்டிருக்காருன்னு சவுக்கு சங்கர் மிக உறுதியாக ஆணித்தரமாக சொல்கிறார். அதை வச்சு அந்த வழக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷனை வந்து நீங்கள் திசை திருப்பிட்டீங்கன்னா அவர் மேலே ஒரு வழக்கை போட்டு என் கூட சிறைச்சாலைக்கு வந்தார். நான் பிரசன்ட் 2ல் இருக்கேன், அவர் பிரசன்ட் 1ல் இருக்கார். புரியுதுங்களா? அன்னைக்கு உள்ளே வச்சுட்டா மட்டும் அதுக்கப்புறம் விட்டுருமா? அந்த ஆதாரங்கள் அழிஞ்சிருமா? அப்போ நீதிமன்றம் மிக தெளிவாக, குறிப்பாக நான் வணங்கக்கூடிய நீதிபதிகளான தெய்வமாக வணங்கக்கூடிய நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வந்து மிக அருமையாக ஒரு வழக்கை சொன்னார். ஒருத்தன் பேசினா உன்னுடைய சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்கான் அப்படின்னா அது எப்படி இன்வெஸ்டிகேஷன் வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு மிக தெளிவாக காவல்துறை மீது அதிகாரிகள் மீது மிக அழுத்தமாக ஒரு விஷயத்தை கண்டனத்தை தெரிவித்தார். அப்போவே வந்து அசிங்கத்துடைய உச்சமாக இல்லையா? அந்த அசிங்கத்தை தாங்கிக்க முடியாமல் தான் சவுக்கு சங்கர் விஷயத்தில் கொண்டு போய் அவன் வீட்டுக்குள்ளே அசிங்கத்தை ஊற்றுறீங்க. அந்த அசிங்கம் நேற்று சிபிசிஐடி அலுவலகத்துக்கு மாற்றுன்னு சொல்லும் போது இது எவ்வளோ பெரிய அசிங்கம் தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டுக்கு இல்லை, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அசிங்கங்க. இந்த முதலமைச்சர் எப்படி இதை வந்து சகிச்சுட்டு இருக்காருன்றது எவ்வளோ நாள் சகிச்சுட்டு இருப்பார்? நீங்கள் பண்ணக்கூடிய அயோக்கியத்தனத்தையும் அராஜகத்தையும் உன்னை காப்பாற்ற சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் தப்பிச்சுட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு சில நேரங்களில் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும். இதில் வந்து சவுக்கு சங்கர் வந்து ஒரு விசில் ப்ளோயர்ன்றதை மிக 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 இந்த நாடு முழுக்க வந்து தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கி சவுக்கு சங்கர் இன்றைக்கி வந்து எங்கேயுமே புறக்கணிக்க முடியாத அளவுக்கு, தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே புறக்க முடியாத அளவுக்கு ஒரு யூடியூப் சூப்பர் ஸ்டாராக மாற்றினதுக்கு இந்த காவல்துறைக்கு தான் நம்ம நன்றியை சொல்கிறோம். ஓகே, தொடர்ந்து வந்து திமுகவினுடைய தவறுகளையும் சரி, மற்ற கட்சிகள் செய்கிற தவறுகளும் சரி, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய வந்து வேலைகளை செஞ்சுட்ருக்கீங்க. குறிப்பாக நீங்கள் சவுக்கு சங்கர் அவர்களாகட்டும், சாட்டை துரைமுருகன் அவர்களாகட்டும், அதே மாதிரி ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாமே ஊடகங்கள் மூலிமா இதெல்லாம் செஞ்சுட்ருக்கீங்க. இருந்தாலும் கூட இப்போ தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் அப்படின்றது எப்படி சார், எந்த நிலைமையில் சார் இருக்குது? நான் வந்து இதுக்கு முன்பாக நான் சிறைச்சாலைக்கு இருக்கும்போது நிறைய ஊடக புரோக்கர்கள் இருக்காங்க. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன காணொலியில் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். பிரகாஷ், சுரேஷ் அப்படின்னு சில புரோக்கர்கள் வந்து இன்றைக்கி ஊடகவியலாளர்ன்ற போர்வையில் சில நல்ல வேலையை பார்க்குறாங்க, மேற்படி வேலைகள்லாம் பார்த்து கொடுக்குறாங்க. ஓகே, அவர்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல மீடியாவில் ஒரு துடிப்பாக செய்யணும்னு நினைக்கக்கூடிய மீடியாக்களுடைய ஆட்களையும் கூப்பிட்டு அவனை வேறு விதத்தில் மாற்றி அவனை வந்து செய்ய வேண்டியதை, கொடுக்க வேண்டியதை, பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து அதை அமைக்க வச்சுருந்தாங்க. அதை நான் ஏற்கனவே பல காணொலியில் சொல்லியிருக்கேன். நேற்று சவுக்கு சங்கர் மேட்டரில் ஒவ்வொரு ஒரு ஊடகவியலாளருடைய மனசுலையும் அந்த வலி ஏற்பட்டிருக்கு. சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த சம்பவம் நமக்கு ஏன் நடக்காதுன்னு ஒவ்வொரு ஊடகம் நேற்று வந்து அந்த காவல் நிலையத்துக்கு வந்து இந்த பிரச்சனையை கையில் தமிழ்நாடு முழுக்கணும் அல்ல, இன்றைக்கி தேசிய லெவலில் இதை பேசப்படுற அளவுக்கு ஊடகவியலாளர்கள் நல்ல உண்மையாகவே பாராட்டுறேன். இல்லை, எல்லாருமே ஒரு கொலை குற்றவாளிகளை வந்து தண்டிக்கிற மாதிரி தானே சார் தண்டிக்கிறாங்க. பெரிய அளவுக்கு வந்து எந்த ஒரு குற்றமும் செய்யாத இருக்கவங்க குற்றவாளிகள்லாம் மிக தெளிவாக இருக்கும். அதான் நான் தான் சொன்னேன், செல்வ பெருந்தகை ஒரு கொலை குற்றவாளி. அவருக்கு வந்து செல்வ செழிப்போட காவல்துறை ஆணையர் அருணோட ஆசீர்வாதத்தோட மிக மகாதமாக இருக்கார், பாதுகாப்போடு இருக்கார், சந்தோஷமாக இருக்கார், பார்ட்னராக இருக்கார். அதனால் இதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு நான் சொல்கிறேன். இது எத்தனை நாள் நீடிக்கும்? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு சில நாட்களில் இதுக்கு ஒரு நல்லது ஒரு தீர்வு ஏற்படுத்துவார்னு நம்பிக்கை இருக்குது. இல்லைன்னா நம்பிக்கையை அதாவது 26 இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு 8 மாதம் இருக்குது, 9 மாதம் இருக்குது அதிகபட்சம். எவ்வளோ பெரிய அசிங்கத்தை தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்து விட்டீங்க. மலத்தை தமிழ்நாட்டு மக்கள் மீது ஊற்றுனீங்க. சவுக்கு சங்கர் மேலே வீட்டில் ஊற்றலை, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வீட்டில் ஊற்றுனதா அர்த்தங்க. இது இப்போ கூட நீங்கள் உணரலைன்னா சங்கரை நீங்கள் வந்து ஏற்பட்ட கதி தமிழ்நாடு ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஊற்றுறதுக்காக சமமாக தான் நான் கருதுறேன். இப்போ வழக்கு வந்து கொடுத்துருக்கீங்க, இதன் பிறகு வந்து ஏதாச்சும் காவல் நிலையத்தில் உங்களுக்கான வந்து சரியான நியாயம் கிடைக்கப்படும் நம்புறீங்களா? இல்லை அதுக்கு அடுத்தபடியாக வந்து நீதிமன்றத்தை நாடுகிற வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக ஒரு சவுக்கு சங்கரை பொறுத்தவரை ஒரு விசில் ப்ளோயர். ஓகே, இந்த சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகளை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நபருக்கு நீங்கள் தமிழக அரசு உரிய பாதுகாப்பு, அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு வழங்கணும், வழங்கப்படணும். அதுதான் வந்து நீதிமன்றம் பல்வேறு விதமான தீர்ப்புகளை விசில் ப்ளோயருக்கு பாதுகாக்கப்படணும்னு சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி பல பேர் நீங்கள் இறந்துட்டீங்க. ஓகே, ஒரு விசில் ப்ளோயராக இருந்தக்கூடிய புதுக்கோட்டையை சார்ந்த ஒரு இஸ்லாமிய சகோதரர் இறப்புக்கு நீங்கள் தான் காரணமாக இருந்திருக்கீங்க. இன்னும் சொல்லப்போனால் வந்து இப்போது ஒரு
திருநெல்வேலியில் சார்ந்த ஒரு இஸ்லாமிய சகோதரருக்கு வந்து இதே விசில் ப்ளோயர் சட்டத்துக்கு விரோதமான செயல்பாடுக்கு எதிராக ஜாகிர் ஹுசைன் இருக்கும். இன்றைக்கி ஷவுக்கு சங்கருக்கு நடந்திருக்கு. ஷவுக்கு சங்கருக்கு நீங்கள் உரிய பாதுகாப்பு அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடியாவது நிச்சயமாக நான் வணங்கக்கூடிய நீதிபதிகள் மிக தெளிவாக செய்திகளை பார்த்துட்ருக்காங்க. நேற்று இங்கே இல்லை, உச்சநீதிமன்ற நீதிபதிகளே பார்த்துட்டு இதில் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. என்னடா இப்படி ஒரு அராஜகமாக நடக்குது நாட்டில்ன்ட்டு, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அயோக்கியத்தனமாக நடக்குதா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு என்னுடைய சில வழக்கறிஞர் சகோதரர்கள் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பரவாயில்ல. நான் நம்பியிருக்கிற நீதிமன்றம் நிச்சயம் ஷவுக்கு சங்கருக்கு ஒரு நல்லதொரு தீர்ப்பை கொடுக்கும், அவருக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்னு நம்புகிறோம். ஓகே சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்ததற்கு நன்றி. நன்றி சகோதரர். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.